இயேசு சும்மா கேட்பாரான்னு தெரியவில்லை. சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டு இருக்க நீ கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார். இது கடைசி வரைக்கும் விளங்காது. ஏன்னா கேட்குறாருனாலே தெரிஞ்சுக்கணும் ஏதோ நடந்துருக்குது. ஐயாரே எனக்கு தெரியல, ஐயரே கேட்டோன்னா சொல்கிறேன்னாலும் பரவாயில்ல, கேட்டு சொல்கிறேன் யார் தொட்டதுன்னா. அதெல்லாம் பாருங்கள் எப்படியெல்லாம் இவங்க சீடர்கள் அன்றிலின்றி இன்று வரைக்கும் சீடர்களுக்கும் இயேசுக்கும் உண்மையிலே ஒத்து போகிறது இல்லை. வெளியில் சொல்லிக்கலாம் சீடர் என்று, இயேசுன்னு மனதை அறிந்து கொள்ள வேண்டும். இவ்வளோ திரளான ஜனங்களே ஒரு தீர்க்கதரிசி எழும்பி என்னை தொட்டது யார் என்றால் அது ஒரு ஆவிக்குரிய பதம் இருக்கிறது. ஐயா தெரியவில்லை, நாங்கள் விசாரித்து சொல்லுகிறோம், கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள் என்று கேட்டிருந்தால் நலமாக இருந்திருக்கும். இயேசுனுடைய இறுதித்தலை கொஞ்சம் சில்லுன்னு இருந்திருக்கும். இது கூட இருக்குது, சோர்த்தென்று உண்ணுகிறார்கள், உறங்குகிறார்கள், பழகுகிறார்கள், வருகிறார்கள். ஆனால் இயேசுவின் சிந்தைக்கும் இவர்களுக்கும் மிகப்பெரிய இடைவெளி. இவ்வளோ ஜனங்க இருக்கிறப்ப என்று தொட்டது யார் என்றால்னா அப்படின்னா அவர் கேட்டிருக்கவே மாட்டார். அதை